நம்ம பக்கத்தில் வியட்நாம் மீல்னு சொல்லக்கூடிய ஒரு பலா வகையை பற்றி பார்க்குறோம். சில விவசாய பெருமக்கள் இந்த செடிகளை போட்டுட்டு அதோட பழங்கள் விற்பனை பண்ண முடியாமல் கொஞ்சம் முள் அடிக்குது, டேஸ்ட்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வியட்நாம் மீர்லேயே பொதுவாக பலா செடிகளுக்கு அதிகமாக நீர் பிடிப்பு பகுதியில் வைக்கிறப்ப கண்டிப்பாக ஃபெயில் இருந்தாங்க. காய் நிறைய காய்க்கும், டேஸ்ட் வர ஸ்மெல் வரும். குறிப்பிட்ட ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பர் மெனியூர் கொடுத்து ப்ராப்பராக பண்ணுறாரு. இதுலேயும் நீங்கள் பழங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை கொண்டு வரலாம். அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. சொன்னால் நான் திரும்ப வியட்நாம் மீர்லேயே ஸ்டாக் பண்ணியிருக்கேன் நிறையா. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம நர்சரியே ஒரு பெரிய பலாமரம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக சீக்கிரமாக இயர்லியாக காய். இந்த மரத்தை புரிஞ்சிக்க முடியல. நம்ம அங்கே வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. போன வருஷம் லேட்டாக காய்ச்சிது, ரெகுலர் சீசன். இந்த வருஷம் முன்னாடியே காய்ச்சிருச்சு. வியட்நாம் மீலோட ப்ளஸ் என்னென்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு காய் கிடைக்கும், ஆன் சீசனில் காய்கள் கிடைக்கும். ரொம்ப சின்ன குறு மரங்களாக இருக்குது. குறு மரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான பலா இருக்குங்க. அதில் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் மியர்லி. ஸோ இந்த வியட்நாம் மியர்லி வந்து பல நுணுக்கங்கள் இருக்குது. நடவு முறையிலேருந்து விற்பனை பண்ணுற வரைக்குமே பல நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கத்தை பற்றி நம்ம கோபியான நமக்கு இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்குமே செடியோட விலை வந்து இங்கே இருக்குதுங்க. யூடியூப் நர்சரி. இந்த பதிவில் வியட்நாம் மியர்லி பற்றி முழு தகவல் வந்து பார்க்கலாம் வாங்க. தமிழக விவசாய பெருமக்கள் வணக்கங்க. நான் உள்ளத்தலைவர் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன், யூடியூப் ஆர்கானிக். நம்ம நர்சரி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம். பண்ருட்டி சென்னை ஹைவேல ராசாபுரம் கிராமத்தில், அதில் பண்ருட்டி சென்னை போகிற 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம நர்சரியில் பல்வேறு வகையான அரிய வகை பழமரங்கள் மரநாட்டுகள் விற்பனை பண்ணிட்டுருக்கோம். நம்ம விவசாயிகள் சேனலில் நம்ம நிறையா வந்து காணொலியை வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பக்கத்தில் வியட்நாம் மீல்னு சொல்லக்கூடிய ஒரு பலா வகையை பற்றி பார்க்குறோம். இந்த வியட்நாம் மீலி பலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து இதில் ஆரம்பத்தில் சில கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குது. இந்த செடிகள் வந்து விவசாயத்துக்கு உகந்ததெல்லாம் நானே நினச்ச நாட்கள் உண்டு. ஏன்னா சில விவசாய பெருமக்கள் இந்த செடிகளை போட்டுட்டு அதோட பழங்கள் விற்பனை பண்ண முடியாமல் கொஞ்சம் முள் அடிக்குது, டேஸ்ட்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேணான்னு சொல்லி சொன்னாங்க, இதெல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு. ஸோ விவசாய பெருமக்கள் அனுபவத்தை வச்சு நம்ம நிறையா மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம். வேறு சில தோட்டங்களில் வந்து நம்ம இதோட பழங்களை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா, இந்த தோட்டத்தை வந்து ஒருத்தர் தென்னந்தோட்டத்தில் வச்சிருந்தார். அதாவது இந்த வியட்நாம் மீர்லேயே பொதுவாக பலா செடிகளுக்கு அதிகமாக நீர் பிடிப்பு பகுதியில் வைக்கிறப்ப கண்டிப்பாக ஃபெயில் இருந்தாங்க. காய் நிறைய காய்க்கும், டேஸ்ட் வர ஸ்மெல் வரும். நான் இடையில திருவண்ணாமலேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு பழம் சாப்பிட்டேன், திண்டுக்கல்லேருந்து ஃபார்மில் ஒரு வியட்நாம் மீல் சாப்பிட்டேன். லாஸ்ட்டு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அழகர் கோயிலேருந்து நண்பரோட தோட்டத்தில், ஜெயச்சந்திரன் தோட்டத்தில் சாப்பிட்டேன். அவர் ஜெயச்சந்திரன் சாரத்தோட சாப்பிட்ட பிரிக்ஸில் கிட்ட 24 பிரிக்ஸ் இருக்கிறது. நல்ல இனிப்பு, நல்ல வாசனை, தோலை கறிகிரிச்சான பழம் ஒன்றுமே ஆகலை. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக வியட்நாம் மீர்லேயே நீங்கள் குறிப்பிட்ட ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பர் மெனியூர் கொடுத்து ப்ராப்பராக பண்ணுறாரு. இதுலேயும் நீங்கள் பழங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை கொண்டு வரலாம். அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. சொன்னால் நான் திரும்ப வியட்நாம் மீர்லேயே ஸ்டாக் பண்ணியிருக்கேன் நிறையா. நம்ம ரொம்ப கம்மியாக நான் ரீட்டெயிலுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இதை நான் விவசாயத்துக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. இப்போ நம்ம தொடர்ந்து 4-5 பண்ணைகளை ஃபார்மை நம்ம விசிட் பண்ணதால் கேரளாவில் ஒரு பழம் சாப்பிட்டேன். கேரளா ஒரு 5-6 பழம் கட் பண்ணோம். அதில் ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா வாசனை. ஸோ அதனால் ஒரு நல்ல வெரைட்டி தான், இது ஒன்றும் தவறு இல்லை. அதாவது என்னன்னா, இதை நம்ம தவறு ஹேண்டில் பண்ணுறப்ப கண்டிப்பாக தவறு நடக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம நர்சரியே ஒரு பெரிய பலாமரம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக சீக்கிரமாக இயர்லியாக காய். இந்த மரத்தை புரிஞ்சிக்க முடியல. நம்ம அங்கே வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. போன வருஷம் லேட்டாக காய்ச்சிது, ரெகுலர் சீசன். இந்த வருஷம் முன்னாடியே காய்ச்சிருச்சு. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் அது பக்கத்தில் இருந்துச்சு, நீர் மோட்டர். தொடர்ந்து தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கும். ஒரு பழத்தோடு சாப்பிடவே முடியாது. தண்ணி வந்து சொல்லணும் ஒழுகும். மரத்துலேயே பழம் வந்து ரிப்பேர் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா பழுத்துரும். நம்ம ஆர்வஸ் பழம் நல்லா இருக்காது. ஆனால் அதே பழங்களை கொஞ்சம் காயாக பறிச்சு தான் சாப்பிட்ட போன வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் தண்ணி அதிகம் நம்ம கொடுக்கல. ரொம்ப அற்புதமான சுவை மனம் இருக்குது. பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 பிரிக்ஸ் அளவு கிட்டத்தட்ட வருது. ஸோ அப்போ நம்ம புரிதல் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நானே இந்த மாதிரி தான் எனக்கு பெரிய எக்ஸாம்பிள். அது மாதிரி தான் இந்த வியட்நாம் மீர்லையும் பார்க்குறேன். அறுவடை காலங்களில் தண்ணீரை ரொம்ப ரொம்ப குறைச்சி சரியான அளவில் நுண்ணூட்டம் மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்குறப்ப வியட்நாம் மீர்லி பழம் ஒரு சிறந்த கமர்ஷியல் கிராப் தான். ஸோ அதனால் விவசாய பெருமக்கள் நீங்கள் தென்னை மாதிரி ஊடு பயிராக பண்ணுறப்ப வியட்நாம் மீர்லில் ஃபெயிலியர் ஒரு ரீசன்னா தென்னை வந்து அதிக தண்ணீர் நுகரக்கூடிய ஒரு பயிர். அப்போது நம்ம பழம் வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணிட்டு தனி பயிராக வியட்நாம் மீர்லி பண்ணலாம். ஒரு ஆரண்டியாக பண்ணி பார்த்து செம்மண் மாதிரி தோட்டங்களில் மண்ணில் நல்ல மண் கட்டு நல்லா வரும். களிமண், ஈரக்களி, ரொம்ப அது மேல் ஊற்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் அதிகம் உள்ள பகுதியில், டெல்டா மாதிரி பகுதியில் இந்த பயிரை பண்ண வேண்டாம்.
கொஞ்சம் வறட்சியான பகுதிகளில் பண்ணுங்கள், நல்லா வந்து ஈல்டு தரும், நல்லா வந்து உங்களுக்கு வருமானத்தை கிடைக்கும். ஒரு ஏக்கர் எத்தனை செடி நடலாங்கண்ணே? வியட்நாம் மெர்லி நீங்கள் 10க்கு 10 வைக்கலாம், 10க்கு 10, 15க்கு 15 வச்சாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 300 செடியாக குறைஞ்ச நடலாம். இப்போ நட்டதுலேருந்து எப்போ வந்து காய்க்கு வரும்? வியட்நாமோட ஸ்பெஷலாக ஒரு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் பட்டிங் பிளான்ட். நீங்கள் வச்சுன்னா ஒரு 1.5 வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வருஷத்தில் ஒரு 6-7 மாதம் தொடர்ந்து காய்கள் இருக்கும். அப்போ நீங்கள் காய் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 கிலோ வரைக்கும் நீங்கள் காய்களை விடலாம். ஆண்டுகள் அதிகரிக்க காயோட சைஸ் பெருசாக. சரிங்க. இப்போ சுவையை பற்றி நீங்களே பேசிட்டீங்க, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி பராமரிக்கும் போது கொண்டுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு வியாபார ரீதியாக கொண்டு போகும்போது சக்ஸஸ் ஆகுமா? என்னை பொறுத்தவரை வியாபார ரீதி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பழங்கள் தான். நான் வந்து கொஞ்சம் கருமாசம் உலகத்தில் இருக்க பெரும்பாலான பழங்கள், அதாவது வந்து தாய்லாந்து ஜாக், வியட்நாம் ஜாக், கம்போடியன் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில உலக நாடுகள் பழங்களையும், கர்நாடகா பழம், ஆந்திரா பழம், கேரளா பழம், புதுக்கோட்டை பழம், அப்படி எல்லா பழமும் சாப்பிட்ருக்கேன். எத்தனை பழத்தை விட நம்பர் 1 பண்ருட்டி பழங்கள் தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண இன்னைய தேதிக்கு வேர்ல்டில் பழங்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நம்பர் 1 பண்ருட்டி பழங்கள், பண்ருட்டி நாட்டுகள் வந்து நம்பர் 1 பலாவில். அதுக்கு அடுத்த இடங்கள் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகள் J33 கண்டிப்பாக 2வது இடங்களும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. J33 ரொம்ப சிறந்த தலை சிறந்த ரகம், கமர்ஷியல் நீங்கள் பண்ணலாம். பழங்கள் கீப்பிங் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தா கர்நாடகா வெரைட்டி சித்து சங்கரா மாதிரி ரகங்கள் நல்லா தலை சிறந்த விலங்குது, அதில் எந்த மாற்று கருத்தும். அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ரகங்கள் வந்து பார்த்தா நம்ம வியட்நாம் மீல் தரோம். ரீசன் என்ன, வியட்நாம் மீலோட ப்ளஸ் என்னென்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு காய் கிடைக்கும், ஆன் சீசனில் காய்கள் கிடைக்கும். ரொம்ப சின்ன குறுகிய மரங்களாக இருக்கிற குறுமரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மாதிரி எதிர்பார்க்குற விவசாய பெருமக்களுக்கு வந்து நம்ம சிறந்த ரகமாக வியட்நாம் மீல்லேயே சொல்கிறோம். சரி, இது எப்படி எத்தனை செடிகள் வாங்கினா வந்து கொரியர் பண்ணலாம், இல்லை நேரில் வந்து எடுத்து போகலாம்? எத்தனை செடி அவைலபிள்? கொரியரில் நம்ம 2-3 செடிங்க, ஒரு 4 செடி மொத்தமாக ஆர்டர் பண்ணாலும் வியட்நாம் மீல் ஒன்று கூட சேர்த்து ஆர்டர் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் கொரியரில் 2 செடி 3 செடி அனுப்புகிறோம். நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இது பெரிய செடி தான், வியட்நாம் மீல்ல காயோட ஒரு பெரிய செடிகளும் கொடுத்துட்ருக்கோம், மீடியம் சைஸ் செடிகளும் முன்னாடி இருக்குது, அதுவும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன சைஸ் வேணால் வாங்கிக்கலாம். மாடி தோட்டத்துக்கு சூட்டபுளான ஒரே பழம் வியட்நாம் மீல் ஒன்று தான், வேறு எந்த பழமும் இல்லை. சரி, எவ்வளோ ரூபா வருதுங்க ஒரு செடிங்க? குறைஞ்சபட்ச விலை வந்து 250 ரூபா, அதிகபட்ச விலை 1500 வரைக்கும், 1000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. எல்லாம் பட்டிங் பிளான்ட், எதுவும் கிராஃப்டிங் இல்லை நம்மகிட்ட. பலாவும் பட்டிங் தான் பண்ணுறோம். பாலூர் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் நம்மகிட்ட பட்டிங் பிளான்ட் தான். சரி, எத்தனை மாதம் செடியிலேருந்து எத்தனை மாதம் செடி வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட? குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம கொரியருமே பண்ணிக்கலாம், நேரில் கூட வந்து எடுத்துக்கலாம், வந்து வாங்கிக்கலாம். சரிங்க, நம்ம லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம யூட் நர்சரி வந்து பார்த்தோன்னா பண்ருட்டி டு சென்னை ஹைவேல, பண்ருட்டி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் அந்த ராசாபாளையம் கிராமம். சரிங்க, நன்றி. நன்றி.